தமிழ்நாடு தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சமீபத்தில் ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தார். அதன்படி தமிழ்நாட்டில் டிஜிட்டல் துறை ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் அடைந்திருக்கு. தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்ப்பரேஷன் லிமிடெட் திட்டத்தின் கீழே தமிழகத்தில் உள்ள வீடுகளுக்கு வெறும் ₹200 விலையில் 100 MBPS வேகம் கொண்ட இணைய சேவை வழங்கப்படும்னு குறிப்பிட்டிருந்தார். ₹200 விலையில் வீட்டுக்கு வீடு 100 MBPS வேகத்தில் இணைய சேவை கிடைக்கும்ன்றது ஒரு அற்புதமான செய்தியாகவும் இனிமையான செய்தியாகவும் அமைந்திருக்கு. அனைவருக்குமே தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்குமே இது அற்புதமான செய்தியாக இருந்தாலும் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு மிகவும் சிறந்த திட்டமாகவும் கருதப்படுது. இந்த திட்டத்தின் மூலமாக முக்கியமாக தமிழகத்தில் இருக்கிற சுமார் 12,525 கிராமங்களை இந்த திட்டம் முதல்ல செயல்படுத்தப்படும்னு குறிப்பிட்டிருந்தார். இந்த திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த 57,500 கிலோமீட்டர் ஆப்டிக்கல் ஃபைபர் அமைக்கப்படும் தெரிவித்திருந்தார். இந்த திட்டம் தற்போது வரைக்கும் 93% பணிகள் நிறைவடைந்து விட்டதாகவும் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் சுமார் 11,639 கிராம பஞ்சாயத்துகள் ஏற்கனவே இணைக்கப்பட்டுள்ளதாகவும் உறுதி செஞ்சிருக்கார். இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே இந்த திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படும் எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக இன்றைய காலகட்டங்களில் ஆன்லைன் கிளாஸ்ன்றது சகஜமாயிடுச்சு. எல்லா பள்ளிகளிலுமே பார்த்திங்கன்னா கல்லூரிகளிலுமே ஆன்லைன் கிளாஸ்ன்றது சகஜமாயிடுச்சு. இதனால் கல்வி நோக்கங்களுக்காக இந்த திட்டத்தை உறுதிப்படுத்தியிருக்காங்க. தற்பொழுது எப்படி கேபிள் ஆப்ரேட்டர்கள் செயல்படுறாங்களோ அதே மாதிரி தான் இந்த இன்டர்நெட்டுக்குமே ஒரு ஆப்ரேட்டர் செயல்படுவாங்களும் குறிப்பிட்டிருக்காங்க. சொல்லப்போனால் கேபிள் ஆப்ரேட்டர்களே இந்த இன்டர்நெட்டை எடுத்து நடத்தக்கூடும். எப்படி கேபிள் டிவி பார்க்குறதுக்கு நம்ம ₹220 ₹250 கொடுக்கணுமோ அதே போல் இந்த திட்டத்தின் மூலமாக மாதம் ₹200 செலுத்த வேண்டியதாக இருக்கும். முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டுன்றது கணிசமான விலையில் குறைந்த விலையில் கிடைத்திருந்தது. ஆனால் தற்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே விலை ஏறிடுச்சு. இன்டர்நெட்டுமே முன்பு கிடைத்தது போல் கணிசமான தொகையில் நம்மளுக்கு தற்பொழுது கிடைக்கிறதில்ல. அதுவுமே காஸ்ட்லி ஆகிடுச்சு. தற்பொழுதெல்லாம் பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு குறைந்தபட்சம் எப்படியும் நம்ம ₹1000 செலவிட வேண்டியதாக இருக்குது. அந்த ₹1000 போட்டு நம்ம பயன்படுத்தினாலும் 2 ஜிபின்றது ஒரு நாளைக்கு பத்தவே மாட்டேங்குது. ஒரு 4 வீடியோ 4 ஷார்ட்ஸ் பார்த்தாலே அனைத்துமே டேட்டாவுமே காலி ஆகிடுச்சுன்னு வருது. இந்த வகையில் ₹200 100 MBPS ஹைஸ்பீட் டேட்டா கொடுக்கறது மிகவும் சிறந்த திட்டமாக கருதப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த திட்டம் தமிழகத்தில் இருக்கவங்க அனைவருக்குமே கிடைக்கும். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஆர்எம்டி தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.